ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அத்தைக்கிட்டேயும் சித்திக்கிட்டேயும் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தில் ஏன் கல்யாண விஷயத்தில் இவ்வளோ அவசரப்படுறீங்க? அவனுக்கா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோன்றப்போ பண்ணிக்குவான். அவனுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. இப்போ தானே ஜாபுக்கு போயிருக்கான். அதுக்குள்ளே கல்யாணம் இது விஷயங்களை பற்றி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காத மாதிரி ஆகிடும் அப்படின்னோடனே, அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம யாரையும் பிடிக்காம இது பண்ணாமலாம் யாரையும் நம்ம பார்த்துக்க முடியாது. பிடிக்கிற விஷயங்களை நம்ம பிடிச்சது பண்ணலாம். பிடிக்காத விஷயங்களை நம்ம யாரையும் இதெல்லாம் நம்மளுக்கான ஒரு இதை சில விஷயத்தில் எடுத்துக்கிறது போகிறதுக்கான தன்மைங்கிறது அவங்கவுங்கள நம்ம அவங்கவுங்க விஷயங்களில் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும், பண்ணிக்கணுமே தவிர எங்களுக்கு இதுக்கு மேலே இந்த விஷயத்துலேயும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்டேயும் சரி மற்றவங்கக்கிட்டேயும் சரி நம்மளால் பேச முடியாத விஷயங்களை நீங்கள் பேசாமல் இருந்துட்டிங்கனாலே போதும். அதுக்கு மேலே நம்மளால் ஏதோ நம்ம சொல்கிறதுக்கான இது இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நம்மளால் ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருக்குது இல்லைங்கிறத தாண்டி நம்மளுக்கு எதுக்குமே இதுக்கு மேலே ஒரு சில விஷயத்தில் நம்மளால் கரெக்டான வேலை நம்ம ஒரு சில விஷயத்த கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே புரிகிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். என்னால் இதுக்கு மேலே அவங்கள எந்த விஷயத்துலையும் எதுக்காகவும் ஒரு சரியான ஒரு பங்களிப்பை வச்சுக்கிறதுக்கான காரணங்கிறது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு புரியாமல் இல்லை. எப்போதுமே அவங்கள நம்ம இதுக்கு அதுக்குன்னு நம்ம ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கான இதை நம்ம தான் பண்ணணுமே தவிர அவங்க பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்களே அவங்கள பற்றி கொஞ்சம் மனசளவில் நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் தான் இது பண்ணணுமே தவிர நான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு புரியாமல் இல்லை. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியும், ஒரு சில விஷயங்கள் புரியாது. அதுக்காக நம்ம யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் யாருக்கும் இந்த விஷயத்துக்கும் ஒரு சில விஷயத்த கேட்டுக்கிட்டோ இல்லை கேட்காமலையோ அப்படிங்கிறத தாண்டி கேட்குறது எதனால் ஒரு சில இதை நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மையை நம்ம தான் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்னால் சில விஷயத்தில் கொஞ்சம் என்னால் இது பண்ணிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு புரியாமல் இல்லை. வேறு விஷயத்தில் நம்ம அவங்கள இவங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோனாலே அதில் நம்மளுக்கு ஒரு சில டைமிங் மாற்ற முடியாததோ இல்லை அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த எடுத்துகிட்டு போகிறதாவோ இருக்கிறதுக்கான காரணங்களை நம்ம தான் சரி பண்ணிக்கணுமே தவிர அவங்க மற்றவங்க நம்மளை இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னாலும் சரி, மற்ற விஷயங்களுக்கு என்னால் இதை முடியலை அது முடியலைன்னு சொன்னாலும் சரி, அதுக்காக நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருந்துடக்கூடாது. அதை நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு தான் கஷ்டமாக இருக்குமே தவிர நீங்கள் அதையெல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னோடனே, சரிதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. வேறு விஷயத்துக்கு நம்மளால் இது பண்ணிக்கிறதுக்கான இது நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே, அப்போ தான் நான் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு விஷயத்துக்கு இதெல்லாம் இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயத்தில் நம்மளுக்கு இதாக இருக்கும்.